2026 விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரவங்களும் வந்து இந்த கடகம் மகரம் மாதிரி தான். தொடர்ச்சியாக ஒரு 4-5 வருடமாக ரொம்ப கஷ்டத்தை சந்தித்தவங்க அவங்களா இருக்கும். அவங்க உழைப்பை விட குறைச்ச வருமானம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். 2 பங்கு உழைச்சாங்கன்னா 1 பங்கு தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும். அவங்க வந்து அர்த்தாஷ்டம சனி 4ல் இருந்த சனி இப்போ தான் போன வருடம் மார்ச் மாதம் தான் 5ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கு சனி. சனி பாக்கியஸ்தானத்திற்கு போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு. ஏன்னா பல பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிருந்தா கூட 4வது ஸ்தானத்தில் ராகு இருக்குது. 4ல் ராகு இருக்குது. மிதுனத்திலிருந்து குரு பார்வை அதில் பட்டா கூட இவங்க வந்து இந்த தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குழந்தைகளோட படிப்பை கவனிக்கணும். வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்க நடத்திகளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஒரு செக் வச்சுக்கணும். அவங்கள வாட்ச் டாக் மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு கவனம் செலுத்தணும். இதுதான். இப்போ இவங்களோட குரு இப்போ 8ல் இருந்தார். விருச்சிக ராசிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நல்லா தானே இருக்குது, பாக்கியம் ஆயிட்டு பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற எந்த பலனும் கிடைக்கலைங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சனியோட பார்வை 7ல் விழும், 3ஆம் பார்வை. அதனால் இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனைகள், அந்த இவங்க ஒழுக்க சம்பந்தமான இந்த எதிர்பாலினத்தோட ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரவங்க எல்லாம் தேவையில்லாத சிக்கல்கள் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி 11வது இடத்துலையும் சனியோட பார்வை படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துலையும் படும். அந்த சனியோட பார்வையினால் கிடைக்க வேண்டிய பலன்கள் சரியாக கிடைச்சிருக்காது இவங்களுக்கு. இன்னொரு காரணம் கூட வந்து குரு 8ல் இருப்பார். குரு அஷ்டம குரு உட்காந்துருப்பார். இவர் ராசிக்கு வந்து மிதுனம்ங்கிறது 8வது ஸ்தானம். இந்த அஷ்டம குரு இவங்களுக்கு வர பண வரவை அங்கங்கே பிளாக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். இது எல்லாமே இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். எது வரைக்கும்னு சொன்னால் மே இறுதி வரைக்கும் தான். ஜூனில் அருமையான இடத்துக்கு போயிடுவார். குரு பகவான் வந்து இடப்பெயர்ச்சி அடைந்து கடகராசிக்கு போய் உச்சம் பெறுவார். அது வந்து இவங்களுக்கு 2வது அதிபதி 5ஆம் அதிபதி. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. இவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுறதுங்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. இவங்களுக்கு எல்லாமே நடக்கும். இவங்க ராசியையே குரு பகவான் பார்ப்பார். எந்த ஒரு ராசிக்காரர்களை குரு பகவான் பார்க்குறாரோ அந்த ராசிக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஆசீர்வாதங்கள் தான் கிடைக்கும். சுகமான அனுபவங்கள் தான் ஏற்படும். கஷ்டம் இருந்தால் கூட எதுவுமே விலகி போயிடும். வந்த கஷ்டங்கள் விலகி போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ராசியையே பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் சனி உக்காந்துருக்கிற இடத்த குரு வந்து பார்க்குறாரு. திரிகோணத்திலேருந்து பார்க்குறாரு. 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இனிமே தான் நல்ல காலமே. உண்மையான நல்ல காலம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா இனிமே தான் வரப்போகுது. நல்ல வெற்றியை இனிமே அவங்க அடைவாங்க. இவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் ஜூனுக்கு அப்புறம் இருக்கும். ஜூன்லேருந்து 1 இயர் அவங்க வந்து கஷ்டமே பட வேண்டாம். நமக்கா இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அதிக சுப பலன்களை இவங்க அடைய பெறுவார்கள். அதிக சுப பலன்கள் விருச்சிக ராசினர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்கம்மா. அதே நேரத்தில் அவங்களுக்கு சில எதிர்பாலனத்திலோட எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான தொந்தரவுகள் குறைவதற்கு அவங்க செய்யக்கூடிய பரிகாரமாக கட்டாயம் இவங்க வந்து முருகன் தான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும். நவகிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு இவங்க வந்து வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும்.